அம்மு விஜய் கிட்ட கேட்குறாங்க, "அப்பா எனக்கு இப்போவே மிஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரும்மா நைட் ஆகிடுச்சி, டுமாரோ நாளைக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்பா ப்ளீஸ்ப்பா குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடலாம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி நீ கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா, ஒரு கொஞ்ச நேரம் தானே ஆகும்" அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க காவேரி வீட்டுக்கு. போனோடனே சாரதா பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வாங்க உள்ளே வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு. என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "இல்லை அம்முக்கு வந்து காவேரி பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் நாங்க வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. "வாம்மா உள்ள வா, உட்காரு. தண்ணி குடுக்குறேன். இருங்க நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாம் குடுக்குறாங்க. "நீங்க டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே நாங்க லேட்டா தான் வந்திருக்கோம். நாங்க காவேரிய பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "அம்மு, என்ன அம்மு இந்த டைம்க்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மிஸ், எனக்கு என்னன்னே தெரியல. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வரலையா, உங்கள பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா வேண்டாம் நைட் டைமா இருக்கு, நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நான் தான் மிஸ் அடம் புடிச்சு வந்தேன். அப்பா மேல தப்பு இல்ல மிஸ். நீங்க அப்பா மேலலாம் கோவப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அம்மு நான் அப்பா மேலலாம் கோவப்பட மாட்டேன். நீ கவலைப்படாத." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து சரி போயிட்டு வரேன் அப்படின்னு வெளிய வராங்க. வெளிய வந்தோனே காவேரியும் நின்னுட்டு இருக்காங்க. சாரதாவும் நிக்கிறாங்க. அப்ப காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, "ஏங்க நீங்க இந்த நேரத்துல கூட்டிட்டு வருவீங்களா? குழந்தை சொன்னா கூட ஏதாவது சமாதானப்படுத்தி வீட்ல தானே வைக்கணும். கண்ட டைம்க்கு நீங்க கூட்டிட்டு வராதீங்க. ஏன்னா ஏற்கனவே அம்மு வந்து யாரோ கடத்த போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப தான் வந்திருக்கா. நீங்க கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கங்க. நைட் டைம்ல நீங்களும் குழந்தையும் நீங்க வெளிய வராம இருக்கிறது நல்லது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன காவேரி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு பயப்பட சொல்றீங்க? அது மாரிலாம் இருக்க முடியாது." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அதுக்காக சொல்லலங்க. கொஞ்ச நாளைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி காவேரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்படியே காவேரி உள்ள வராங்க. வந்த உடனே சாரதா கிட்ட சொல்றாங்க, "என்ன இது இந்த டைம்க்கு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏதோ குழந்தை தோணியிருக்கும். அதனால வந்திருக்காங்க போல இருக்கு. நீ ஏன்டி இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட? நீ வா, தூங்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. விஜய், அம்மு 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. தாத்தா கேட்குறாரு, "என்னப்பா போயிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா நான் போய் மிஸ்ஸ பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நைட் டைம்ல வெளிய போக்கூடாது சரியா? இதுவே லாஸ்ட்டா இருக்கட்டும். சரி நீங்க 2 பேரும் போயிட்டு சாப்பிடுங்க போங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சித்தி டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சரி நாங்க மேல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் தூங்க போறாங்க. அப்படியே அம்மு தூங்குறாங்க. விஜய் அப்படியே தலைய தடவி விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காரு.